நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது பழைய பேப்பர். அப்பா நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது முதன்முறையாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வென்று அதிமுகவின் முதல் எம்பி ஆனவர் மாயத்தேவர். அந்த மாயத்தேவர் 4.75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஜெயலலிதா மீதே புகார் அளித்தவர் என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். மதுரை உசிலம்பட்டி அருகே உள்ள டி உச்சம்பட்டி கிராமத்தில் 1934ஆம் ஆண்டு பிறந்தவர் மாயத்தேவர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தார். எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த போது அவருடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். கட்சி தொடங்கிய பிறகு முதலில் 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் முதல் தேர்தல் களத்தை திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்கொண்டார். அதிமுக சார்பில் மாயத்தேவரை எம்ஜிஆர் போட்டியிடச் செய்தார். அதிமுகவின் முதல் வேட்பாளர் மாயத்தேவர் தான். அப்போது மதுரை மாவட்டத்தில் இருந்தது திண்டுக்கல் மாவட்டம். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் அதிமுகவுக்கு சின்னம் தேர்வு செய்யும் பணி நடந்தது. அதனை மாயத்தேவரிடமே ஒப்படைத்தார் எம்ஜிஆர். அப்போதைய சுயேட்சை சின்னமான இரட்டை இலையை மாயத்தேவர் தேர்வு செய்தார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட மாயத்தேவர் அமோக வெற்றி பெற்று எம்பி ஆனார். இந்த வெற்றி சின்னத்தை கண்டறிந்து அதிமுகவுக்கு வழங்கியவர் மாயத்தேவர் தான். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த அதிமுகவுக்கான சின்னம் தேர்வின் போது எந்த சின்னத்தை நான் தேர்வு செய்ய வேண்டும் என மாயத்தேவர் எம்ஜிஆரிடம் கேட்கிறார். நீங்களே பார்த்து ஒரு சரியான சின்னத்தை தேர்வு செய்திருங்க என கூறி முழு பொறுப்பையும் மாயத்தேவரிடமே விட்டுவிட்டார் எம்ஜிஆர். அப்போது இருந்த சுயேட்சை சின்னங்களில் இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்தார் மாயத்தேவர். பின்னாளில் இரட்டை இலை சின்னம் புகழ் பெற்ற பிறகு நீங்கள் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என எம்ஜிஆர் மாயத்தேவரிடம் கேட்டார். இங்கிலாந்தில் வின்சன் சர்ச்சில் வெற்றியை குறிக்கும் விதமாக வி வடிவில் தனது 2 விரலை உயர்த்தி காண்பிப்பார். இது மக்களிடம் எளிதில் சென்றடைந்தது. இதே போல நாமும் இரட்டை இலை சின்னத்தை பெற்றால் வெற்றிக்கு அடையாளமாக 2 விரலை காட்டுவதுடன் அது இரட்டை இலையை குறிக்கும் விதமாகவும் இருக்கும் என்பதால் இந்த சின்னத்தை தேர்வு செய்ததாக மாயத்தேவர் சொன்னார். அந்த தேர்தலில் தான் முதன்முறையாக இரட்டை இலை சின்னம் தமிழக மக்களுக்கு அறிமுகமானது. அதிமுகவின் முதல் வேட்பாளராக மாயத்தேவரை நிறுத்தினார். 24 சின்னங்களில் இருந்து இரட்டை இலை சின்னத்தை மாயத்தேவர் தேர்வு செய்தார். தேர்தலிலும் வென்றார். 1977இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு 2வது முறையாக எம்பி ஆனார். அப்போது மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்ந்து சரண் சிங் தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தது. அந்த அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றது. தனக்கு மத்திய அமைச்சர் பதவியை எதிர்பார்த்திருந்த மாயத்தேவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை சத்தியவாணி முத்துவுக்கும் பால பஜனோருக்கும் எம்ஜிஆர் கொடுத்து விட்டார் என கோபம் அடைந்த மாயத்தேவர் அதிமுகவிலிருந்து விலகினார். திமுகவில் இணைந்து 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார். திமுகவில் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்தார். அதன் பிறகு ஜெயலலிதா முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் மாயத்தேவர். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து பொதுத் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் போட்டியிட மாயத்தேவர் விருப்ப மனு அளித்தார். ஆனால் அவருக்கு ஜெயலலிதா சீட் தரவில்லை. அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு தேர்தலில் போட்டியிட மனு அளித்தவரிடம் இருந்து பெற்ற 4.75 கோடி ரூபாயை திருப்பி தராமல் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மோசடி செய்துவிட்டார். அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி 1996 ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைய டிஜிபி ராஜசேகர் நாயுடம் மாயத்தேவர் புகார் அளித்தார். மாயத்தேவர் அளித்த புகார் மனுவில் என்ன இருந்தது? எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த ஒவ்வொருவரிடமும் 5000 ரூபாயும், எம்பி தேர்தலில் போட்டியிட விரும்புவரிடம் இருந்து 10,000 ரூபாயும் ஜெயலலிதா வசூல் செய்தார். இப்படி 6200 பேரிடம் ஜெயலலிதா பணம் வாங்கினார். 180 பேருக்கு மட்டுமே தேர்தலில் சீட்டு கிடைத்தது. எஞ்சியுள்ள 6000 பேருக்கு பணம் திருப்பி தரப்படவில்லை. நானும் 2 தொகுதிகளில் போட்டியிட பணம் கட்டினேன். சீட் கிடைக்காதவர்களது பணமான 4.75 கோடி ரூபாயை ஜெயலலிதா திருப்பி தர வேண்டும். பணத்தை திருப்பி தராமல் நம்பிக்கை மோசடி செய்து தவறான வழிகளில் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார். இதனால் ஜெயலலிதா மீது இந்திய தண்டனை சட்டம் 403, 405, 420 ஆகிய பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணம் கட்டியவர்களை ஜெயலலிதா நேரில் சந்தித்து ஆய்வு நடத்தவில்லை. நேர்காணல் நடத்தாமல், சீட்டும் தராமல், பணத்தையும் திருப்பி அளிக்காமல் கட்சிக்காரர்களை நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறார் ஜெயலலிதா. அனைத்து அரசியல் கட்சிகளும் பின்பற்றி வருகிற சட்டத்திட்ட நடைமுறை விதிகளுக்கு இது எதிரானதாகும். சீட் கிடைக்காத அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கோரி கடந்த 3 மாதங்களில் ஜெயலலிதாவுக்கு 15 கடிதங்களை நான் எழுதினேன். ஆனால் எந்த பதிலும் இல்லை.
வேறு வழியின்றி ஜெயலலிதா மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்திருக்கிறேன். கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த போதிலும் ஜெயலலிதாவே பொருளாளராகவும் செயல்பட்டார். அனைத்து பண வரவு செலவுகளிலும் ஜெயலலிதா கையெழுத்து போட்டால்தான் செல்லுபடியாகும். இதனால் 4.75 கோடி ரூபாய்க்கு ஜெயலலிதாவே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். எனக்கும் கட்சியில் உள்ள 6000 பேருக்கும் பணம் திருப்பி கிடைக்க செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஜெயலலிதாவின் மோசடி குறித்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பாவி தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அந்த மனுவில் சொல்லியிருந்தார் மாயத்தேவர். விருப்ப மனு அளித்த போது தனக்கு அளிக்கப்பட்ட ரசீதையும் மனுவோடு இணைத்திருந்தார். அந்த மனு மீது பெரிதாக அன்றைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜெயலலிதாவிடம் புகார் அளித்த மாயத்தேவர் பிறகு என்ன ஆனார்? உடல்நலக் குறைவு காரணமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள அவரது வீட்டிலேயே தங்கியிருந்தார். பல ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. 2022ஆம் ஆண்டு சின்னாலப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.